வெல்கம் டு ஹிஸ்டரி ஆஃப் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலார் தங்க வயலோட முழுமையான ஒரு வரலாறை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா தங்க உற்பத்தியில இந்த கோலாரோட பங்களிப்பு மட்டும் 2% அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது உலகத்திலேயே 2வது மிக ஆழமான தங்க சுரங்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோலார் தங்க வயல் தான். இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 1360 கிலோமீட்டர், ஆழம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த கோலார் தங்க வயல் அமைஞ்சிருக்கு. எப்பயில இருந்து இந்த கோலார் தங்க வயல்ல தங்கம் எடுக்கப்பட்டது, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்போ இந்த கோலார் தங்க வயல் எதுவுமே அற்ற ஒரு பகுதியா மாறுச்சு, அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல தங்கம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல, அதாவது இந்த 5ஆம் நூற்றாண்டுல யார் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள். இந்த குப்தர்கள் ஆட்சி செய்யற காலத்துல இருந்துதான் தங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோலார் தங்க வயல் பகுதியை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்க மன்னர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு, இதுக்கு கீழே தான் முதல்ல இந்த கோலார் இருந்துட்டு வந்தது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பீஜப்பூர்ல ஜாகிதார்கள் இந்த இடத்தை கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு கீழே வருது இந்த கோலார் அப்படின்ற இடம். 4வது மைசூர்பூர்ல இந்த திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு. அந்த சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படின்றதுனால இந்தியா பிரிட்டிஷ்காரங்க வசம் போகுது. அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் வாரன் அப்படிங்கிற ராணுவ அதிகாரிய இந்த மைசூர் ராஜ்யத்தை அளக்கிறதுக்காக, நில அளவை செய்யறதுக்காக அனுப்புறாங்க. பகுதியில என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல எர்ரகொண்டா அப்படின்ற மலைப்பகுதிக்கு வரக்குள்ள ஊர்கான் மாரிக்குப்பம் அப்படின்ற இடத்துல தங்கம் கிடைக்கிறத பத்தி நிறைய பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பகுதியில இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாறை மேல ரேகை மாதிரி பறிஞ்சிருக்க தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜான் வாரனும் அதை பாக்குறாரு. அதுக்கப்புறம் இதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவரோட கூட வேலை செய்யறதுக்காக அந்த தெரு தேடு பழங்குடியை சேர்ந்த மக்களை அழைக்கிறாரு. அதுல இருந்து 12 பேரு இவரு கூட வேலை செய்யணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இந்த 12 பேர் போறாங்க இல்லைங்களா, அதுல 3 பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி நாணயத்தை சம்பளமா தராங்க. அப்ப இந்த ஜான் வாரன் அந்த இடத்துல நல்ல தங்கம் கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. இதையெல்லாம் அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து கேள்விப்படுறாங்க. சுத்தி இருக்கிற கம்பெனி நடத்துறவங்க எல்லாம் இதையெல்லாம் பாக்குறாங்க, கேள்விப்படுறாங்க. அதனால நம்மளும் போயிட்டு அங்க இந்த கோலார் தங்க வயல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த ஜான் வாரன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அதாவது எந்த இடத்துல எல்லாம் தங்கம் இருக்குமோ அந்த இடத்தை காட்டுறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பா அந்த பகுதியில அறிவிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்காவன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா முன்னாடி, அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தனக்கு தங்கம் கிடைக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய சுரங்க பகுதியை காட்டுறாரு. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தங்கம் கிடைக்குது. இந்த ஜான் வாரன் அந்த தங்கத்தை எடுத்துட்டு அது எவ்வளவு தரமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தங்கத்தை டெஸ்ட் பண்றதுக்காக சென்னை அனுப்புறாரு. சென்னையில அதை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஜான் வாரனுக்கு சொல்றாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான தரமான தங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப இருக்க அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இடத்துல தங்கம் தோண்டணும் அப்படின்ற ஆர்வத்தை அப்ப காமிக்கல. அது எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ஜான் வாரன் இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற மைக்கேல் லாவல் அப்படிங்கிற ராணுவ வீரருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலார்ல இருந்து தங்கம் எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் பர்மிஷன் கேட்கறதுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. ரொம்ப கஷ்டத்துக்கு பின்னாடி 1875ஆம் வருஷம் தங்கம் தோன்றதுக்கான அந்த உரிமத்தை அரசாங்கத்திடம் இருந்து வாங்கிக்கிறாரு. ஆனா 1876வது வருஷம் அவருக்கு கிடைச்ச அந்த உரிமத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. 1875ல பர்மிஷன் வாங்குறாரு. ஆனா 1876ல அப்படியே கைமாத்தி விட்டுடுறாரு. இதெல்லாம் அங்க இருக்க மக்கள் கேள்விப்படுவாங்க இல்லைங்களா, அந்த மக்கள் மூலமா அங்க இருக்க பக்கத்துல இருக்க கம்பெனிஸ் இவங்க எல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு கூட்டா சேர்ந்து 5000 பவுண்ட முதலீடா செஞ்சு கோலார் கன்செஷனரிஸ் அப்படின்ற பேர்ல தங்கத்தை தோண்ட தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த அளவுக்கு தங்கம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஓரளவு தங்கம் அவங்களுக்கு கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கேள்விப்பட்டு சென்னையில இருந்து ஒரு கம்பெனி வராங்க.
இந்த கம்பெனி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்கவுன் அண்ட் கம்பெனி அப்படின்றதுதான் அதனோட பேரு. அவங்க 10,000 பவுண்ட் முதலீட்டுல ஒரு நிறுவனத்தை துவங்குறாங்க. அதுக்கு பின்னாடி மைசூர் மைன்ஸ் கம்பெனி, நந்திதுர்க் கம்பெனி, இந்த எல்லா கம்பெனியும் சேர்ந்து கோலார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா சேர சேர அந்த இடத்துல 11 நிறுவனம் ஒன்னாகுது. அப்ப இந்த 11 கம்பெனியும் சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000 பவுண்ட் அங்க முதலீடு செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கக்குள்ள அங்க தங்கம் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவங்க கையில இருந்த அந்த பணமும் தீர ஆரம்பிக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல, தங்கமும் குறைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த மைசூர் மைன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை வச்சு எக்ஸ்பர்ட் வச்சு அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் பிளம்பர் அப்படிங்கிறவரு கோலார் தங்க வயலுக்கு அனுப்புறாங்க. இந்த கேப்டன் பிளம்பர் தான் அங்க போயிட்டு அந்த இடத்தெல்லாம் செக் பண்றாரு. அப்ப செக் பண்ணக்குள்ள மாரி குப்பத்துல ஏற்கனவே இந்த தங்கம் கிடைச்ச பழங்கால அந்த சுரங்கத்துக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த சுரங்கத்துல அதுக்கு முன்னாடி போனாங்க இல்லைங்களா டெஸ்ட் பண்றதுக்காக, தங்கம் எடுக்கிறதுக்காக தோண்டிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பக்கம் போகாம அவங்க போன திசைக்கு எதிர் திசையில போலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போன திசைக்கு எதிர் திசையில தோண்டனா நமக்கு ஏதாவது தங்கம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த பிளம்பர் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோண்ட ஆரம்பிச்ச உடனே தங்கம் அந்த இடத்துல அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு தங்கமே கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 1885 வருஷம் நடக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து 6,000 அவுன்ஸ் தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க பார்த்தீங்கன்னா இந்த கோலார் தங்க வயல் சுரங்கத்தை உருவாக்குறாங்க. அதாவது 1888 வருஷத்துல இருந்து 89 வருஷம் வரைக்கும் 48 சுரங்க குழிகளை தோண்டி எடுக்கிறாங்க. இந்த சுரங்கம் தோன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க வேலையாட்கள் அவங்களுக்கு பத்தல. அதனால பக்கத்துல தமிழ்நாடு இருந்ததுனால அங்க இருந்து சுரங்கம் தோன்றதுக்காக வேலைக்காக நிறைய பேரை அங்க வரவழைக்கிறாங்க. இதுல பெரும்பாலுமே யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியலினத்த மக்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் வருது. அந்த 2ஆம் உலக போருக்கு பின்னாடி அங்க தங்கம் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு மைசூர் ராஜ்யம் இந்தியாவோட இணைக்கப்படுது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 வருஷம் நவம்பர் 28ஆம் தேதி அப்ப அந்த கோலார் தங்க சுரங்கத்தை நடத்திட்டு இருந்த அந்த ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலார் கோல்டு மைனிங் அண்டர்டேக்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஒரு பொது நிறுவனமா செயல்பட ஆரம்பிக்குது. பல மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கத்தை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவுக்கு தான் தங்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஆள்பலத்தை வச்சு இவ்வளோ பணத்தை போட்டு இந்த அளவுக்கு குறைவான ஒரு தங்கம் தான் வருது அப்படின்றதுனால இந்த நிறுவனத்தை நடத்துறதுல எந்த லாபமுமே இல்லை அப்படின்றத கர்நாடக அரசு உணர்றாங்க. அதுக்கப்புறம் 1972 இந்த கோலார் தங்க வயல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுது. பாரத் கோல்டு மைன்ஸ் கோலார் தங்க வயல அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா தங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிக்கிட்டே போகுது. அதனால திரும்பவும் 3200 மீட்டர் ஆழத்திற்கு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 1 டன் மண்ணுக்கு 14,000 கிராம் தங்கம் கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல 1 டன் மண்ணுக்கு 4 கிராம் தங்கம் தான் கிடைக்குது. 2001 இங்க தங்கம் எடுக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் நிறுத்துறாங்க. 2001 வருஷத்துலதான் இந்த கோலார் தங்க வயல் மூடப்பட்டது அப்படின்னா கூட 1972 சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எடுத்தாங்க இல்லைங்களா. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா நிறுவனம் அப்படின்றது லாஸை தான் சந்திச்சு வந்தது. 1998 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை மூட போறதா அறிவிச்சா கூட அந்த சமயத்துல 3800 பேர் அங்க வேலை செஞ்சவங்க ஸ்ட்ரைக் பண்ணதுனால அப்படியே தள்ளி தள்ளி போய் இந்த 2001 வருஷம் தான் அந்த கம்பெனியை மூடியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பகுதியா தான் இப்போ பாத்தீங்கன்னா கோலார் தங்க வயல் அங்க இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை தேடி பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஊர்களுக்கா போயிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா
பெங்களூரை தேடி வேலை பிழைப்பு நடத்துறதுக்காக அந்த இடத்துல இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில எந்த தருணத்திலையும் எது வேணா நடக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா தான் இந்த கோலார் தங்க வயலுடைய கதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிவு இன்னும் வேணும் அப்படின்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.